ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பேஷண்ட்ஸ் காமனாக சொல்கிற சிம்டம்ஸ் வந்து சைனஸ் இருக்குது சார், எனக்கு அடிக்கடி வந்து தும்மல் வருது, அடிக்கடி மூக்கடைப்பு இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸோடு தான் வராங்க. சைனஸ்னால் என்ன, அதுக்கான சைனஸ்க்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்ன, சைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, சைனஸ்க்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஹோமியோபதி மெடிசனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது சைனசைட்டிஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம மூக்குக்குள்ளே நோஸுக்குள்ளே இருக்கிற ஏர் ஃபில்டு ஸ்பேசஸ் இருக்கும். அந்த ஏர் ஃபில்டு ஸ்பேசஸில் சைனஸ் கேவிட்டிஸ் இருக்கும். அந்த சைனஸ் கேவிட்டிஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால பெயின், ஸ்வெல்லிங், பிளாக்கேஜ் இது மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சைனசைட்டிஸ் என்று சொல்கிறோம். அதாவது சைனசைட்டிஸில் வந்து 2 டைப் இருக்குது. அக்யூட் சைனசைட்டிஸ், கிரானிக் சைனசைட்டிஸ். அக்யூட் சைனசைட்டிஸ் வந்து சடனாக வரும், 10 to 15 டேஸ் இருக்கும், அப்புறம் போயிடும். அதாவது கிரானிக் சைனசைட்டிஸ்னால் மோர் தென் 15 வீக்ஸ்க்கு மேலே இருக்கும். இது அடிக்கடி வந்து நோஸ் பிளாக்கு, ஸ்னீசிங்கு அண்டு பெயின், இரிட்டேஷன் இந்த மாதிரி சிம்டமோடு இருக்கும். இந்த கிரானிக் சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னா டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுக்கலை அப்படின்னா ஃபெஸ்ஸுன்னு ஒரு சர்ஜரி, ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபி சைனஸ் சர்ஜரி அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க இஎன்டி டாக்டர்ஸ். அதாவது சைனசைட்டிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 டைப் இருக்குது. ஃப்ராண்டல் சைனசைட்டிஸ், எத்மாய்டு சைனசைட்டிஸ், மேக்ஸிலரி சைனசைட்டிஸ் அண்ட் ஸ்பீனாய்டு சைனசைட்டிஸ் இப்படின்ற ஒரு 4 டைப் வந்து இருக்குது. இந்த அதில் இருக்கிற அந்த ஏர் ஃபில்டு ஸ்பேசஸில் வந்து அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால ஸ்வெல்லிங், பெயின், பிளாக்கேஜ் இருக்கும். இதுதான் வந்து சைனசைட்டிஸ் என்று சொல்கிறோம். சைனசைட்டிஸில் பேஷண்ட் சொல்கிற முக்கியமான சிம்டம்னு பார்த்தோம் அப்படின்னா, தலை பாரமாக இருக்கிறது, அடிக்கடி தலை வலிக்கிறது, அண்டு வந்து ஸ்னீசிங் இருக்கும், கண்டினியூஸாக அடுக்கு தும்பல் மாதிரி மார்னிங்கில், இயர்லி மார்னிங்கில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நோஸில் வந்து ஸ்மெல் இருக்கும், ஃபேஷியல் ஹெவினஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நோஸ் பிளாக் இருக்கும், சிலருக்கு மைல்டு ஃபீவர் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்லாம் இருந்தது அப்படின்னா சைனசைட்டிஸாக இருக்கும். இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அலோபதியில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிஹிஸ்டமின் போல் மருந்து, ஆன்டிபயோட்டிக், ஆன்டிஹிஸ்டமின், நேசல் ஸ்ப்ரே மாதிரி கொடுப்போம். சிலருக்கு வந்து அதிகமாக இது மாதிரி கிரானிக்காக இருக்குன்னா ஃபெஸ், ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபி சைனஸ் சர்ஜரி மாதிரி பண்ணுவாங்க. இதுவே ஹோமியோபதியில் பார்த்தோம் அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கான மெடிசன் கொடுப்பாங்க, இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான மெடிசன் கொடுப்பாங்க. அதுக்கான ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டு அது எதனால் அந்த சைனசைட்டிஸ் வந்தது அப்படின்னு அது ரூட் காஸ்க்கான மெடிசனை வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிறதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்லி வந்து க்யூர் ஆக்குவாங்க. ஹோமியோபதியில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது, அது உங்களுக்கான ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கோங்க. ஹோமியோபதி மெடிசன்ஸில் வந்து சில பாப்புலரான ரெமடிஸ் இருக்குது சைனசைட்டிஸ்க்கு. என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா, காலிபைக்ரோமேட்டம், பெல்லடோனா, நேட்ரமோர் அண்டு சைலீஷியா, இந்த மாதிரி எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்கல் ஜென்ரல், மென்டல் ஜென்ரல்ஸ், கேரக்டர்ஸ், பர்டிகுலர்ஸ் வச்சு உங்களுக்கான பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகும், இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆகும், அடிக்கடி இந்த ஸ்னீசிங் அந்த ஹெவினஸ் ஆஃப் ஹெட்டு, இந்த தலை பாரம், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வராது. கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் நியர்பையில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டரை பார்த்துட்டு வேணால் மெடிசன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது அலோபதி மெடிசனோ ஹோமியோபதி மெடிசன் எடுக்கும்போது சில லைஃப் ஸ்டைல் டிப்ஸு சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டீமுலேஷன் பண்ணிக்கோங்க ஆல்டர்னேட் டேஸு. அதுக்கடுத்தது வந்து வார்ம் கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. அதுக்கடுத்ததுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸு, கோல்ட் ஃபுட்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தூங்குங்க, 8 hours பர் டே வந்து நல்லா தூங்க, அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதான் சொன்னல ஸ்டீமுலேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து சீக்கிரமாக வந்து குணமாகும். உங்களுக்கு சைனசைட்டிஸ் மறுபடியும் வந்து ரெக்கர் ஆகிறத வந்து கம்மியாகி கம்ப்ளீட்டாக ஒரு க்யூர் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.